2023 ஜேஎஸ்ஓ எக்ஸாமில் கேட்ட ஒரு சம்மு பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட பிளேலிஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோண முக்கோணம் கொடுத்துருக்காங்க. செங்கோண முக்கோணம்னா எதனா ஒரு சைடு வந்து 90 டிகிரி. இது அப்படிலாம் இது ரெண்டுத்தில் எதை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அதாங்க கொடுத்துருக்காங்க. கேள்வி என்ன சொல்கிறேன்னா, செங்கோண முக்கோணம் போட்டாச்சா, கர்ணம்னா அது இந்த சைடு, கர்ணம் வந்து எவ்வளோ 10 சென்டிமீட்டர், ஹைப்போடெனிஸ் வந்து 10 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா, இது வந்து இன்னொன்று பக்கத்தோட இரு மடங்குக்கு சமம்னு கொடுத்துருப்பாங்க கேள்வியில். அப்போ வந்து அது இது எக்ஸ்னா இது 2x, அப்படிலாம் இது நீங்கள் எக்ஸ்னு எடுத்துனா இது 2x, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எப்படி போட்டாலும் ஆன்சர் வந்து கரெக்டாக தான் வரும். நம்ம வந்து என்ன பண்ணணும், இது எக்ஸ் இது 2xன்னு எடுத்தாச்சு. அப்புறம் பித்தாகரஸ் தேற்றத்தில் வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்துள்ள பக்கத்தோட ஸ்கொயர். இது வந்து எதிர்பக்கம், இது வந்து அடுத்துள்ள பக்கம், இது வந்து கர்ணம். அது அப்படியே சப்ஜெக்ட் பண்ணா 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர். இது வந்து ஞாபகமாக வந்து 2 வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள், மறந்துட போகிறீங்க. அது இந்த மாதிரி எழுத போகிறீங்க, ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் இப்படி போட்டு என்ன ஆகிடும், அது போய் இது பண்ண ஆட் பண்ணுவோம் இல்லைனா வரும் 3x ஸ்கொயர்னு வரும். இது வந்து தப்பு. 2க்கு வந்து ஸ்கொயர் போடணும், மறந்துட போகிறீங்க. அதுதான் சொல்கிறேன். இதுமாரி ஹோல் ஸ்கொயர் தான் அர்த்தம். அப்போ பண்ணா 2 வந்து 4 ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர், இது ஆட் பண்ணால் 5x ஸ்கொயர் வருமா. அதுக்கப்புறம் வந்து 10 ஸ்கொயர் பண்ணால் 100, அப்புறம் 5 டிவைட் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் வந்து 10ன்னு வரும். ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். நம்ம நார்மலாக எல்சிஎம் எடுப்போம் இல்லையா, அதிலே போட்டு கண்டுபிடிக்கலாம். பண்ணால் இது வரைக்கும் நிறுத்திடும் இல்லையா. 2 டேபிள் அடிக்கும்போது நான் 10, அப்புறம் 2 டேபிள் ஆச்சுன்னா நான் வரும் 5. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்னா என்ன பண்ணணும்னா, ரெண்டு வந்து பேராக இருந்ததுன்னு வச்சிங்களேன், அதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்த மாதிரி. இப்போ 2 இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சு. அப்போ 2 எடுத்து அப்படிங்க போட்டுக்கணும். இதுக்கு வந்து இன்னொரு 5 இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா. இருந்திருந்தால் என்ன பண்ணணும்னா 2 × 5 அந்த மாதிரி எடுத்துப்போம். இல்லாததுனால என்ன பண்ணணும்னா, இதுக்கு ரூட் இல்லை, அதனால் ரூட் வந்து அப்படியே தான் எடுத்து வச்சுக்கணும். அதாவது 2 இருந்தால் அப்படியே எடுத்து போட்டுங்கண்ணா. 2 இருக்குது, இது வந்து இல்லை. அப்போ என்ன பண்ணால் 5 வந்து ரூட் இல்லை, அப்படியே தான் எழுதிக்கணும். சரி, இப்போ வந்து எக்ஸ் வந்து 2√5 கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதில் சப்ஜெக்ட் பண்ணலாம் இல்லையா. இங்கே கொடுத்துருக்காங்கல்ல டைக்ராமில், எக்ஸ்னா இது 2√5. அப்போ 2x என்ன பண்ணணும், 2 மல்டிப்ளை பண்ணால் 4√5. அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து சப்ஸ்டிட் பண்ணோம். ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு வந்து இந்த ஃபார்முலா ஓகே, இந்த மாதிரி ட்ரையாங்கிள். அப்புறம் இந்த சைடே வந்து கொஞ்சம் மாறி இருந்துதுன்னு வச்சுங்களேன், இதுக்கெலாம் வந்து ½ யூஸ் பண்ணோம். ஆனால் எல்லா பக்கமும் சமமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம பக்கம் முக்கோணத்தில் வேறு ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இந்த ஃபார்முலா ½ போட்டு நான் வரும் ½ இன்ட்டு பின்னு இது பேஸ், இதுதான் அடுத்துள்ள பக்கம்னு சொன்னோம் இல்லையா. இது வந்து அடித்துள்ள பக்கம் இல்லை அடிப்பக்கம், எப்படி வேணால் சொல்லலாம். இதை ½ இல்லையா, ½ இன்ட்டு பேஸ் வந்து இதுதான் பேஸ் 4√5 இன்ட்டு ஹைட் 2√5 மல்டிப்ளை பண்ணினா ஆகும். ஃபஸ்ட்டு இந்த 2 வந்து கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த 4 × √5 இருக்கு. இது வந்து எப்படின்னு டபுள் இல்லை, 4 × √5 × √5 எழுதலாம் இல்லையா. இல்லை, சில பேர் கன்ஃபியூஸ் வர்றாங்க சொல்கிறேன். அப்போ இது மல்டிப்ளை பண்ணிடலாம். அதாவது வந்து √5 × √5 வந்து எப்படி எழுதலாம், ரூட்னா இது பவரில் வந்து 1/2 இருக்கிற மாதிரி அர்த்தம். இப்போ பவர் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணும், மேலே வந்து ஆட் இல்லை, 5 பவர் 2/2ன்னு வரும். ஆச்சுன்னா 5 பவர் 1, அதனால தான் இங்கே 5 வந்தது. இது 20. ஆன்சர் வந்து இது ஏரியா வந்து 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.